ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் தூங்கி எழுந்ததுமே பார்த்தீங்கன்னா நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க ஒவ்வொரு நியூஸ் சேனல்ஸ்லேருந்தும் நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அது எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கரும்பூஞ்சை வெள்ளை பூஞ்சையை தொடர்ந்து மஞ்சள் பூஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு, ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு, ஏன் இப்படியான விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. அந்த கேள்வி வந்து இன்றைக்கி வந்து இந்த வீடியோ பதிவை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் கூட நம்மளுடைய பயம் வந்து என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றத பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்துகிற இந்த பயம் இருக்குல்ல, இந்த பயமே வந்து நோயை உண்டாக்குது அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மக்களை பயம்படுத்தி என்ன பண்ண போகிறாங்க, என்ன ஒன்றும் புரியல. ஏன்னா அப்படி பயம்படுத்தி தான் வந்து அவங்களோட டிஆர்பியை வந்து ஏற்றிக்கணும் அப்படின்னும்போது விடுங்க, அவங்கள பற்றி பேச போனால் பேசிக்கிட்டே தான் போகணும். ஏன்னா வந்து இன்றைக்கி இருக்க சூழ்நிலை அப்படி, நம்ம இந்தியாவில் வந்து அவ்வளோ கேவலமான சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படின்றது தான் உண்மை. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதாவது இப்போ இந்தியாவில் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் கூட வந்து கேசஸ் வந்து குறைஞ்சிட்ருக்கு. தமிழ்நாட்டில் கேசஸ் வந்து குறையில 35,000 கேசஸ் வரையும் வந்து ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து கேசஸ் போயிட்டுருக்கு. இந்தியாவில் கேசஸ் குறைஞ்சாலும் டெத் வந்து பார்த்திங்கன்னா 4,500 4,400ன்னு சொல்லி டெத் ரேட் வந்து ஏறிக்கிட்டு தான் போயிட்டுருக்கு. அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்றத வந்து யோசித்து பார்க்கும்போது ஒரு ஐடியா ஒன்று, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னவா இருக்கும், ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. இந்த கரும்பூஞ்சை வெள்ளை பூஞ்சை மஞ்சள் பூஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை எல்லோ ஃபங்கஸ், பிளாக் ஃபங்கஸ், ஒயிட் ஃபங்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே எங்கேருந்து வருது, ஏன் இவ்வளோ நாள் நம்மளுக்கு இதெல்லாம் தெரியல அப்படின்னு யோசித்து பார்த்தா அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியுது. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்கஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கோவிட் பாசிட்டிவ் ஆனவங்களுக்கு தான் வருது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். அந்த காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு யாருக்குமே இந்த நோய் வந்து பரவலை, இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கும்போது தான் வந்து பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உண்மையாலுமே அதுக்கான காரணங்கள் என்ன, இந்த கரும்பூஞ்சை பரவறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத நல்லா யோசித்து பார்த்தா ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. அந்த ஒரு காரணத்தை வந்து அரசாங்கம் வந்து ஆய்வு பண்ணணும் அப்படின்றது தான் உண்மை. அது என்ன காரணம், எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வந்து ஆர்டிக்கல்லே வந்து அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த ஒயிட் ஃபங்கஸ், எல்லோ ஃபங்கஸ், பிளாக் ஃபங்கஸ் இதெல்லாமே உருவாகிறதுக்கு காரணமே வந்து நம்ம அரசாங்கம் தான் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் மட்டும் இல்லை, அதுக்கு காரணம் நம்மளும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான சரியான ரீசன் எப்படி வந்து இந்த ஃபங்கஸ்லாம் பரவ ஆரம்பிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் ஃபங்கஸ் அப்படின்றது இந்த ஃபங்கஸ்னாலே எங்கே இருக்கும், அதாவது ஒரு நல்ல பிளேஸில் கண்டிப்பாக இருக்காது, ரைட்டா. ஹைஜீனிக்கான பிளேஸில் கண்டிப்பாக இருக்காது. ஹைஜீனிக் எங்கே கம்மியாக இருக்கோ ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் இந்த ஃபங்கஸ் வந்து டிசீஸ் வந்து உருவாகுது. ஸோ இப்போது இருக்க சூழ்நிலையில் நம்ம இந்தியாவில் வந்து ஆக்சிஜன் தட்டுப்பாடு அப்படின்றது நிறைய வந்து ஏற்பட்டுச்சு. அந்த ஆக்சிஜன் தட்டுப்பாட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர்ஸ் வந்து தூக்கிட்டு நிறைய பேர் வந்து க்யூவில் நின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆக்சிஜன் தட்டுப்பாடு நிறைய இருக்குது அப்படின்றதுனால ஒரே ஒரு காரணத்தினால நிறைய பேர் வந்து சிலிண்டர்ஸ்க்காக க்யூவில் நின்று ஃபேக்ட்ரி சிலிண்டர், அதாவது ஃபேக்ட்ரி மேட் ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்து தன்னோட ரிலேஷன்ஸுக்கு வந்து கொடுத்தாங்க, ரைட்டா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபேக்ட்ரி மேட் அப்படின்னும்போது, அதாவது மெடிக்கல் சிலிண்டர்ஸ்க்கும் ஃபேக்ட்ரி மேட் சிலிண்டர்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மெடிக்கல் சிலிண்டர்ஸ் எப்போதுமே பார்த்திங்கன்னா ஹைஜீனிக்காக வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து மெடிக்கல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வச்சுருக்கிறதுனால அது எப்போதுமே க்ளீனாக ஹைஜீனிக்காக வச்சுருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அப்போது அப்படி இருக்கும்போது இந்த ஃபேக்ட்ரி மேட் சிலிண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரியில் இருக்க சிலிண்டர்ஸ் வந்து நல்லா அவங்க ப்யூரிஃபை பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு அவசியம் இல்லை. ஸோ நம்ம எமர்ஜென்சி அப்படின்னு வரும்போது தான் வந்து ஃபேக்ட்ரி மேட் சிலிண்டர்ஸை வந்து நம்ம வாங்கணும், ரேட்டும் அதிகமாக கொடுத்து வாங்கணும். ஸோ அப்படி வாங்கிட்டு போயிட்டு நம்ம கொடுத்த அந்த ஆக்சிஜன் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஃபங்கஸாக வந்து உருவாக்கிட்டு இருக்கு. ஏன்னா கோவிட் பாசிட்டிவ் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபங்கஸ் வந்து பரவிட்டுருக்கு அப்படின்றது தான் உண்மை இல்லையா. ஸோ அது எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிட் பேஷண்ட்ஸுக்கு வந்து மூச்சு திணறல் அதிகமாக ஏற்படுது அப்படின்னும்போது நம்ம வாங்கிட்டு போன அந்த சிலிண்டர்ஸை வந்து மாஸ்கில் வந்து பண்ணும்போது அந்த மாஸ்க் த்ரூவில் அவங்க வந்து ஆக்சிஜன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி வெளில வந்தாங்க. ஆனால் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க ஆக்சிஜனோட சேர்த்து அந்த ஃபங்கஸையும் உள்ளே கொண்டு போயிருக்காங்க அப்படின்றது தான். ஏன்னா அந்த சிலிண்டரில் க்ளீனாக இல்லை,
ஸோ க்ளீனாக இல்லாத சிலிண்டர்ஸில் அந்த ஃபங்கஸ் வந்து உருவாகி ஸோ அந்த ஃபங்கஸ் வந்து உள்ள லங் உள்ளே போய் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வருது. அது என்ன தொடர்ந்து நிறைய ஃபங்கஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபங்கஸ் உருவாச்சுன்னா அடுத்தடுத்த ஃபங்கஸ் உருவாகிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. அதேமாரி இந்த ஃபங்கஸ், அதாவது இந்த ஃபங்கஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு, க்ரீன்ட்டு, ஏன்னா க்ரீன் சொல்லிட்டு அடுத்து சொன்னாலும் சொல்லுவாங்க, எல்லோ, ஒயிட், பிளாக், இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான தொடர்ச்சியான ஃபங்கஸாக வந்து உருவாக்கிட்டு இருக்கு. ஆனால் ஃபங்கஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வைரஸ் மாதிரி வந்து ஒரு மனிதன்லேருந்து இன்னொரு மனிதனுக்கு பரவுறது கிடையாது. இது எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் இந்த சிலிண்டர்ஸ் தான் அப்படின்றது தான் உண்மை. ஸோ இந்த சிலிண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணதுக்கான ஒரு இந்த நல்ல ஆக்சிஜன் கிடைக்காம, ஆக்சிஜன் வேணும் அப்படின்றதுக்காக, ஒருத்தவங்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து முயற்சி பண்ண அந்த முயற்சியில் தான் இந்த ஒரு புதுசான ஒரு விஷயம் வந்து உருவாகியிருக்கு. ஏன்னா இந்தியாவில் இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 10,000 பேருக்கு மேலே இந்த கரும்பூஞ்சையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ரைட்டா? ஸோ அந்த 10,000 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சிலிண்டர்ஸ் யூஸ் பண்ணது தான் மெயின் ரீசன். ஸோ இதை வந்து கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணணும். இந்த விஷயத்தில் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் சிவியராக ஆக்ஷன் எடுத்து ஆகணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய சிலிண்டர்ஸில் கொஞ்சம் எல்லாமே மெடிக்கல் சிலிண்டர்ஸாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் வந்து கவர்மெண்ட் வந்து அதை கொஞ்சம் ரெடி பண்ணணும். இந்த ஃபேக்ட்ரி மேட் சிலிண்டர்ஸ் வந்து கொடுக்கறதுனால தான் இந்த பிரச்சனை வருதுன்னும் போது மக்களை மேலே வந்து காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி இந்த அரசாங்கம் வந்து வேடிக்கை பார்க்குறது நல்லது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து பயமுறுத்துகிற மாதிரியான செய்திகளை வந்து கொடுக்காதீங்க. கொரோனா செய்திகளை கொடுக்கறதுக்கு ஒரு மணி நேரம் தனியாக டைம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து கோவிட், அது என்ன பிரேக்கிங் நியூஸ் ஆகனா இருக்கட்டும், என்ன பிரேக்கிங் நியூஸ் சொல்ல போகிறீங்க? 400 பேர் செத்துட்டாங்க, 500 பேர் செத்துறாங்கன்னு சொல்ல போகிறீங்க. ஸோ அது எப்படியா இருந்தாலும் சொல்ல தான் போகிறீங்க. ஏன்னா அதை சொல்லி இருக்கிறவங்களையும் வந்து பயன்படுத்தாமல் கோவிடுக்குன்னு தனியாக வந்து மாலை 6 மணி செய்தி கோவிடை பற்றி வரும் அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் நீங்கள் தொகுப்பாக கூட போடுங்க, தப்பில்லை. இஷ்டம் இருக்கவங்க அதை பார்க்க போகிறாங்க. மற்றபடி மிச்சம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நியூஸ் பார்க்கும்போது எல்லா சைட்லேயும் ஏதாவது ஒரு 10 நியூஸ் போடுறீங்கன்னா அதில் 9 நியூஸ் கோவிடை பற்றி தான் போடுறீங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கும் ஒரு பயம் வந்துடுது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத தாண்டி அடப்போடா இதாண்டா வாழ்க்கை, இதுக்கு எதுக்குடா அப்படின்ற மாதிரி மக்கள்லாம் ரொம்ப அதிருப்தி ஆகிடுறாங்க. ஸோ அதுக்கு வந்து அரசாங்கமும் நம்ம நியூஸ் சேனல்ஸும் வந்து காரணமாகிடாதீங்க. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்கள் வந்து கோவிட்லேருந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வேக்சின் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் வேக்சின் பண்ணுறதுக்கே வந்து பயப்படுறாங்க. இன்னும் சில பேர் வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீன் பண்ணுறேன். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் ஃபங்கஸ், ஒயிட் ஃபங்கஸ்ன்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படிலாம் கதை விட்டிங்கன்னா கூட நாங்கள் போய் இன்ஜெக்ஷன் போட மாட்டோம் அப்படின்ற மாரி ஒரு சிலவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கமெண்ட்லாம் நீங்களே பாருங்கள். ஸோ ஏன்னா மக்கள் வந்து இந்த இன்ஜெக்ஷன் போடுறதில் நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வைரஸ் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி பரவிட்டு இருந்துச்சு, இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். செகண்ட் வேவ் முடிஞ்சு தேர்ட் வேவ் வரும்போது இன்னும் சிரமமாக இருக்கும் அப்படின்றதும் தெரியும். அதனால் எல்லாருமே ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ வேறு வந்து ஒரு நாள் வந்து, அதாவது இப்போ 14 நாள் ஊரடங்கு போடுறதுக்காக ஒரு நாளில் எல்லா கும்பலையும் வந்து ஒரு இடத்துக்கு வர வச்சு எல்லாருக்கும் வந்து வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மறுபடியும் நீங்கள் வீட்டில் போய் தனிமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயன்றதும் எனக்கு தெரியல. ஏன்னா அதுதானே உண்மை. நகைக்கடை, துணிக்கடை, பைக் ஷோரூம், ஃபோன் ஷோரூம், இதெல்லாம் வந்து அத்தியாவசிய பொருளா அப்படின்றதும் எனக்கு தெரியல. ஏன்னா இங்கெல்லாம் வந்து கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. காய்கறி மார்க்கெட்டில் கூட்டம் அதிகமாக இருக்குன்றதை தாண்டி இந்த மாதிரியான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டங்கள் அதிகமாக வந்து அலைமோதுறதை நம்ம பார்த்தோம். ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்க. ஏன்னா இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் அதிபுத்திசாலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சிக்காமல் இருக்கிற வரைக்கும் அது நல்லது. அந்த விஷயத்தை தெரிஞ்சிக்க ஆரம்பித்தோன்னா தொடர்ந்து நம்மளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ இந்த வீடியோ, இந்த பதிவு அதுக்காக தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்த உடனே ரொம்ப கடுப்பாகுது. ஏன்னா தொடர்ந்து நிறைய கலராக வந்து ஃபங்கஸ் நேம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து உண்மையான நேம்ஸே இது கிடையாது. இதெல்லாம் வந்து மீடியாஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்க நேம். டாக்டர்ஸ் வந்து டக்குன்னு வந்து அந்த கலரை வந்து ஸ்கோப் பண்ணி பார்த்துட்டு அதில் வந்து சொல்கிறது தான் அது. ஸோ இதுக்கான அஃபிஷியல் நேம்ஸ் எல்லாம் கூடிய சீக்கிரம் வந்து கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த கரும்பூஞ்சை, வெள்ளை பூஞ்சை, மஞ்சள் பூஞ்சை அப்படின்றதெல்லாம் வந்து கரெக்டான நேம்ஸ் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடென்டிட்டிக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ அதனால் எல்லோரும் சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பதிவு இதுக்காக மட்டும்தான், வேறு எதுக்காகவும் கிடையாது. அதனால் வந்து ரொம்ப எமர்ஜென்சியாக எல்லாமே வந்து பொருளை வாங்கி வைங்க, தப்பு இல்லை. ஆனால் வந்து சோஷியல் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நான் பல டைம் சொல்லிட்டேன், ஒரே விஷயம்தான். இப்போ நம்மள்ட்ட இருக்க ஆயுதம் மாஸ்க்,
சானிடைசர், சோஷியல் டிஸ்டன்ஸ், இந்த 3 தான். அதனால் நீங்கள் என்ன அவசரமாக போய் பொருள் வாங்கினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, மூக்கு, கண், வாய் இதெல்லாம் வந்து சானிடைஸ் பண்ணாமல் தொடாதீங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மிஸ்டர் பாண்டிச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.